ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எர்த் எசன்ஸ் சேனல். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற 15 நேச்சுரல் டிப்ஸும் ஆக்னே அண்ட் கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான 15 டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். ஆக்சுவலா இந்த டிப்ஸ் வந்து கெமிக்கல் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ரொம்ப நேச்சுரலான அந்த 15 டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணினது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. யங் ஏஜ், மிடில் ஏஜ் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆனது நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சரி, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 1 வந்து மேஜிக்கல் ட்ரிங்க், அதாவது வாட்டர். ஸோ ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம டெய்லி குடிச்சே ஆகணுங்க. ஏன்னா வாட்டர் நம்ம குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த கெட்ட நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு நம்மளுக்கு வந்து பாடியை வந்து புத்துணர்ச்சியா ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்கும். அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாவே டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போனோம்னா ஃபேஸ்ல இருக்கிற இந்த கிருமிகள் எல்லாம் ஃபிளஷ் அவுட் ஆயிடும். ஸோ நம்ம ஹைட்ரேட் பண்ண வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்தி கிளியர் ஸ்கின்னா கொடுக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு பிம்பிள்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருந்தா கூட நீங்க ஹைட்ரேட் பண்ண அந்த பிம்பிள்ஸ் வந்து நாளடைவில் எந்த விதமான மார்க்ஸும் இல்லாம உங்களை விட்டு போயிடும். ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா வாஷிங் யோர் ஃபேஸ். அதாவது நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மேல வாஷ் பண்ணீங்கன்னா நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ்டு ஸ்கின்னாக வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணுங்க. அதுல எதர் நீங்க வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. ஆக்னே ஸ்கின்னுக்கு வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே இருக்கிற கடலை மாவு போட்டு 2 தடவை வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண என்ன ஆகும்னா ஃபேஸ்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இதுல பாயிண்ட் நம்பர் 3, இது மோஸ்ட்லி யாருமே ரொம்பவே பண்ண மாட்டோம். வீக்லி நம்ம பில்லோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பில்லோஸ்ல நம்ம படுத்து தூங்குறதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுல போகும். திருப்பி நெக்ஸ்ட் டே அது திருப்பி நம்ம ஃபேஸுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மோர் ஆர்லெஸ் நம்ம ஃபேஸ்ல இருந்து வெளியில போறோம், திருப்பி நம்ம ஃபேஸுக்கு வரும். அதுல இருக்க ஜெர்ம்ஸ், பாக்டீரியா எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு வரும். ஸோ வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. பில்லோ கேசஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா அவாய்ட் ஆயிலி ஃபுட்ஸ். அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேஸ்ல நிறைய ஆயில்ஸ் நம்மளுக்கு சுரந்துட்டு இருக்கும். ஸோ ஏற்கனவே சில பேருக்கு பிம்பிள்ஸ், ஆக்னே எல்லாம் இருக்கும். நீங்க உள்ளுக்குள்ள நிறைய ஆயில் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் போட என்ன ஆகும்னா அதுல இருக்கிற ஆயில்ஸ் வந்து மெயினா ஃபேஸுக்கு வந்துடும். ஸோ ஆயில்ஸ் வந்து ஃபேஸுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு பாடிக்கு மட்டும் இல்ல ஃபேஸ்க்கு வரும்போது என்ன ஆகும், அது வெளியில வந்து பிம்பிள்ஸா தான் பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஆயில் ஃபுட்ஸ் வந்து தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடுங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க 90 days ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்க ஃபுட் வந்து பிளே அ மேஜர் ரோல் உங்களுக்கு டயட்ஸ். இது என்ன அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்காங்க. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொமோகிரானட், கிவி, ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஸ்கின் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் அவுட் பண்ணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸுமே நீங்க தாராளமா சாப்பிடலாம், எஸ்பெஷலி கீரை. அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் டெஃபினட்டா நீங்க எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ல வந்து நம்மளுக்கு கட் ஹெல்த்தியாவும் இருக்கும், ஃபேஸுக்கும் அது வந்து நல்லாவே நம்மளுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் டெஃபினட்டா எடுத்துக்காங்க. என்ன அவாய்ட் பண்ணணும்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. மில்க், சீஸ் எதுவுமே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. 90 days பால் கூட குடிக்காம, எந்த விதமான தயிர் எதுவுமே எடுக்காம நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா 90 daysல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியர் ஸ்கின் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பிளஸ் வந்து வாக்கிங் போங்க. ஏன்னா வாக்கிங் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்வெட் ஆகும் போது ஃபேஸ்ல இருக்க பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாமே வெளியில வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பிம்பிள் ஃப்ரீ கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நோ மைதா, நோ சுகர். நான் சொல்றது எல்லாமே நீங்க ஒரு 90 days ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்க ஃபேஸ்ல ரிசல்ட் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நோ சுகர், நோ மைதா. ஸோ
ஸோ ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 90 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு மைடாக்கு பதிலாக நீங்க வந்து வீட்டை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீஸ். நான் சொல்றேன் இந்த டீஸ் வந்து எடுத்துக்காங்க, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நாளைக்கு 2 டீ நீங்க எடுத்துக்கினீங்கன்னா போதும். ஒன்னு பாத்தீங்கன்னா கிரீன் டீ, இன்னொன்னு ஸ்பியர்மெண்ட் டீ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேமாமெல்லி டீ. ஸோ இந்த 3 டீயுமே நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு எதர் ஆல்ட்ரேஷன்ஸ்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பிம்பிள் ஃப்ரீ கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்கு. இன்கேஸ் நீங்க முதல் நாளே பாத்தீங்கன்னா நீங்க தூங்கும் போது நல்லா ஒரு உங்களுக்கு ஃபேஸ் இச்சிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு 90 டேஸ்க்கு டெய்லி மார்னிங் வந்து ஐஸ் ஃபேஸ் பாத் எடுங்க. ஸோ காலையில எந்திரிச்ச உடனே உங்க ஃபேஸை வந்து நல்லா ஐஸ்குள்ள முக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இரிட்டேட் ஆகுற ஸ்கின் வந்து சூத் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்கின் கொடுக்கும். ஸோ பிம்பிள்ஸ் எல்லாமே இருந்தா டக்குன்னு அந்த ஐஸோட கோல்ல வந்து கொஞ்சம் சப்டில் ஆயிடும். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஸ அடிக்கடி டச் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ்ல தான் அவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்கும். நம்ம கதவை திறக்கிறோம், ஏதாவது திங்ஸ் எடுக்கிறோம், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல வந்து அவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்கு. அதை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபேஸை டச் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்ல வந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் திருப்பி பாப் அவுட் ஆயிடும். ஆக்னே நிறைய ஜாஸ்தி வரும். ஸோ என்னோடது பாத்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான். ஆனா இப்போ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம கிளியர் லுக்கா உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது 90 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். நல்ல தூக்கம், நல்லா தூங்கும் போது என்ன ஆகும்னா பாடிக்குள்ள இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் சூப்பரா வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ரைஸ் வாட்டர் டோனர், அதாவது சாதம் வடிச்ச தண்ணி, கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, சோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா களைஞ்சிட்டு அதோட தண்ணியை எடுத்து ஒரு பாட்டில்ல போர் பண்ணிட்டு டெய்லி காலையில ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃபேஸ்ல வந்து நல்லா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னா வரும். இது ஆக்சுவலா நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் கண்டென்ட்னால ஃப்ரிட்ஜ்ல வச்சு வீக்லி நீங்க புதுசா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பெஸ்டா உங்களுக்கு வந்து ஹோம்மேட் பேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்டா ஹோம்மேட் பேக்ஸ் அப்படின்னா வேப்பிலை. ஸோ வேப்பிலையை வச்சு நீங்க யூஸ் பண்ற எந்த பேக்குமே கிருமிகளை வந்து அழிக்கிற சக்தி அந்த வேப்பிலைக்கு இருக்கு. ஸோ அதனால வேப்பிலையோட நீங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸ் ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய பேத்துக்கு ஸ்கின் கருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ஜஸ்ட் பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இல்ல அதை அப்ளை பண்ணும்போது அது டெய்லி அப்ளை உங்களுக்கு ஓகே செட் ஆகுது அப்படின்னா டெய்லி அப்ளை பண்ணலாம். டெய்லி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா பிம்பிள்ஸ் வர சான்சஸ் கம்மி ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மட் பேக்ஸ், அதாவது முல்தானி மெட்டி. ஸோ இந்த முல்தானி மெட்டி வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணவே பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிடும். ஸோ பிம்பிள்ஸும் வராது. டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணும் போது நார்மலா இருக்கும். பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் பேஸ்ட், கொஞ்சம் சாண்டல்வுடும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம பிம்பிள்ஸ்ல வச்சாலும் அதுவும் ஒரு பெஸ்டான ஒரு பேக் தான். அதோட நீங்க ஆலோவேராவும் தாராளமா கூட சேர்க்கலாம். பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த பேக்ஸ் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், நியூ பிம்பிள்ஸ் வராது. அதே மாதிரி வந்த பிம்பிள்ஸை பாப் அவுட் பண்ணாதீங்க. அப்படியே இப்படி பண்ணீங்க அப்படின்னா அது பக்கத்துல பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆயிடும், அங்க இன்னொரு பிம்பிள்ஸ் வரும், இல்ல இன்னொரு ஆக்னே வரும். இந்த பிம்பிள்ஸ் உங்களுக்கு மார்க் விட்டுரும், அதுல குழி வரும், பிளஸ் வந்து போர்ஸ் எல்லாம் அதுல ஜாஸ்தி வரும், பிளஸ் அதை சுத்தி பிளாக் இருக்கும். ஸோ ஃபேஸ் ரொம்ப அசிங்கமா ஆயிடும். ஸோ அதனால தயவு செஞ்சு பாப் அவுட் மட்டும் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு டிப் என்னன்னா திருநீற்று பச்சளைன்ட்டு ஒரு பச்சளை இருக்கு. எல்லார் வீட்டுக்கும் வெளியில நிறைய இடத்துல வளரும். ஸோ இன்கேஸ் பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அந்த மார்க் போகணும் அப்படின்னா அதை நல்லா அரைச்சிட்டு ரோஸ் வாட்டரோ போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை பிம்பிள்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. 5 டேஸ் தொடர்ந்து பண்ணீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து சப்டில் ஆயிடும். பிளஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும், மார்க்ஸும் இருக்காது. இது எல்லாமே நேச்சுரல் மெத்தட்ஸ் தான். ஒரு மெத்தட் ஒருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? இனி சொன்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னா கிடைக்கும்.
அதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம பண்றது நேச்சுரல் மெத்தடுக்கு எப்போதுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் கிடைக்கும். பட் ஆனா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் இருக்கும், எந்த விதமான ஸ்கின் டேமேஜிங்கும் எதுவும் இல்லாம. சோ எல்லாரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்கேஸ் இதுல ஏதாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க, உங்க பிம்பிள்ஸ் போயிருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.